Hey guys, this is GHS programming channel. ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா பைத்தானில் உள்ள இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோ யாரும் பார்க்கலைன்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அந்த வீடியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் எ மினிமம் வேல்யூ இன் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் உள்ள மினிமம் வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். மின் அப்படின்னா மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் ஏ அப்படின்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே என்ன நம்பர் கொடுக்கலாம், 21, 44 and then 75, 57, அப்புறம் 97, கடைசியாக 23 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் 21 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதாவது மினிமம் வேல்யூ. இப்போ அது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மினிமம் வேல்யூ ஆஃப் எ லிஸ்ட் அப்படின்னு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கமா போட்டுக்கிறோம். மெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேரந்தசிஸ்குள்ளே ஏ அப்படின்ற வேரியபிள் போட்டுக்கிறோம். ஏன்னா ஏக்குள்ளே தான் நம்ம லிஸ்ட் இருக்குது, அதனால் ஏ போட்டுக்கிறோம். ஏ போட்டுட்டு இப்போ ரன் கொடுத்தா 21 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுதுல. இதுதான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கீவேர்ட் மின் ஏ. நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அங்கே நம்ம மினிமம் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை மேக்ஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு மேலே இருக்கிற அதே லிஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு பிரிண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா மேக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேரந்தசிஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தோன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற 97 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா 97 தானே கிரேட்டர், அதனால் மேக்ஸிமம் வேல்யூ 97 அதில் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸ் எல்லா வேல்யூஸும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சம் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணிட்டு ரேண்டமாக நான் அதுக்குள்ளே ஒரு 6-7 வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிரிண்ட் சம் ஆஃப் த வேல்யூ கிவன் இன் த லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு கமா போட்டு சம்முக்குள்ளே சம் போட்டு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேரந்தசிஸ்குள்ளே ஏ அப்படின்ற வேரியபிள் போட்டுக்கலாம். ஏன்னா ஏக்குள்ளே தான் அந்த லிஸ்ட் இருக்குது, அதனால் ஏ போட்டுக்கிறேன். ஏ போட்டுட்டு ரன் கொடுத்தோன்னா அந்த ஏ அப்படின்ற லிஸ்ட்டில் உள்ள எல்லா வேல்யூவும் ஆட் ஆகி கீழே நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போ நான் ப்ரிண்ட்டு கொடுக்குறேன். ப்ரிண்ட் கொடுத்தோடனே 6769 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகிடுச்சு. அதுதான் அந்த லிஸ்ட்டில் உள்ள வேல்யூலாம் ஆட் பண்ண வர வேல்யூ. நெக்ஸ்ட்டு எந்த ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோன்னா ஐடி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். ஐடி அப்படின்னா என்னென்னா ஸ்டோர் பண்ண வேல்யூவோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெமோ பண்ணி காமிக்கிறேன். A is equal to 13 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு B is equal to ஒரு 40 இல்லாட்டி 40 போட்டுக்கிறேன். போட்டுட்டு print address of 30 அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கமா போட்டு ஐடி பேரந்தசிஸ்குள்ளே ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் கொடுத்து பார்ப்போம். ரன் கொடுத்தோம்னா 10 to 14 டிஜிட்ஸ் நம்பர் பிரிண்ட் ஆகும். அதுதான் ஸ்டோர் பண்ண 30யோட அட்ரஸ். 30க்கு பார்த்த மாதிரி இப்போ 40க்கு பார்க்கலாம். பிரிண்ட் அட்ரஸ் ஆஃப் 40 செமிகோலன் போட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்து ஐடி பேரந்தசிஸ்குள்ளே பி போட்டு இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா மேலே எப்படி ஒரு 10 to 14 டிஜிட் பிரிண்ட் ஆச்சோ அதே மாதிரி 40க்கும் பிரிண்ட் ஆகும்.
அதுதான் 40க்கு ஸ்டோர் பண்ணேன். அதாவது 40 வந்து நம்ம b அப்படின்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதோட அட்ரஸ் தான் இந்த 10 to 14 டிஜிட். அதுக்கு வந்து நம்ம ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பார்க்க போனோம்னா, இப்போ ஒரு வேல்யூ வந்து பாயிண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்டர் வேல்யூவை எப்படி ரவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு x is equal to 17.9, நெக்ஸ்ட்டு y is equal to என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம், 22.2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து z is equal to -18.3. இப்போ இந்த 3 வேல்யூக்கான ரவுண்டட் வேல்யூ வந்து பார்க்கலாம் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு வந்து x பார்க்கலாம். எக்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு print x value is rounded to அதை வந்து டபுள் கொட்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கமா போட்டு ரவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு பேரந்தசிஸ்குள்ளே எக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ, அதனால் எக்ஸ் கொடுத்துட்டு ரன் கொடுத்தா இப்போ 18 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன் 18 பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா 0.5க்கு மேலே வந்து டிஸ்பிள் பாயிண்ட் போயிடுச்சு, அதனால் 18 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒய்க்கு எப்படி ரவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் மேலே எக்ஸ் கொடுத்துருக்கிறத அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ஒய் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணலாம் 22 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே 0.5க்கு கம்மியாக தானே இருக்குது, அதனால் வெறும் 22 மட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதை 2 கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இசட்டுக்கு பண்ணலாம். இசட்டுக்கு வந்து அதே மாதிரி நான் மேலே இருக்கிற அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இசட்டு அப்படின்ற வேரியபிள் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு இசட்டோட வேல்யூ தான் வேணும். இசட் போட்டுட்டு ரன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -18 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங் லென்த்னால் இப்போ ஒரு லைனில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து லென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். லென் அப்படின்னா லென்த்து. ஸோ இப்போ a அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனில் ஹாய் கைஸ் கமா GHS ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பேரந்தசிஸ்குள்ளே லென் a அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரன் கொடுத்தோன்னா 18 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன் 18 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சின்னு கேட்கலாம். அங்கே மொத்தம் 14 லெட்டர்ஸ் தானே இருக்குது, ஏன் 18 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸுக்கும் வந்து இந்த லென் ஃபங்க்ஷன் வந்து அப்ளிகபிள். ஸ்பேஸ்க்கு மட்டும் கிடையாது, கமா ஃபுல் ஸ்டாப்பு அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ரிங் லென்த் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால தான் 18 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதோட இன்றைக்கான வீடியோவோட கண்டென்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.